சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. ஏன் ரெண்டு வெளிச்சம் அந்த அந்த இது எடுத்து வெளிச்சம் போட்டுமா தெரியுதா? மல்லியம்மன் கோயிலில் தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வழியாக வந்து அப்படியே இங்கே வந்து அந்தல் அங்கே போய் அப்படியே போகுது. அந்தல் அப்படியே பாலத்துக்கு அந்தல போயிடும். அப்படியே இந்தல்ல சைடு பாலத்துக்கு இந்தல்ல சைடையும் போயிடும். அங்கே தெரியுமா? ஓ, அவ்வளோ இதுக்கெல்லாம் தெரியாது இறக்கத்துக்கெல்லாம். ஆனாயிடுச்சா? நம்ம ரோடு தான் வரும். ரோடு இப்போ நாங்கள் கிட்டாம்பாளையங்கிற ஒரு ஊர்லேருந்தே, ஏன்னா ஏற்கனவே பல முறை இந்த ரோட்டில் வந்துட்டா பகலில், இப்போ நைட்டு போய் பார்க்கலாம் அது இருசக்கர வாகனத்தில் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கடம்பூர் தாண்டி கடம்பூர்லேருந்து கிட்டாம்பாளையங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம். அதாவது கிட்டாம்பாளையத்துக்கு இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரை இது போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தா மறுபடியும் திருப்பி அந்த இடத்துக்கே வந்து சேரு. இரவு பயணம் போயிட்டு இருக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்து இன்னும் கிட்டாம்பாளையத்துக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது. பகலில் நாங்கள் நிறைய ட்ரிப் இந்த ரோட்டில் வந்திருக்கிறோம். ஏர்மானம் வரைக்கும் போய்க்கிறோம். அதை தாண்டி முன்னாடி திம்பம் போகிற ரோட்டுக்கு போயிட்டோம். நைட்டில் காரில் வேணால் ஒரு ட்ரிப் வந்திருக்கிறோம். பைக்கில் இப்போ தான் ஃபஸ்ட் நைட்டில் வந்தோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற ஊர்லலாம் இந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருப்பாங்க. இங்கே இருக்கிற ஊர் மக்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரொம்பவுமே டேஞ்சரான இடம் இது. ஏன்னா ஊருக்குள்ளேயே யானை வந்துடு அப்படின்னெல்லாம் நான் சொல்லி கேட்டுருக்கிறேன். நைட் டைமில் யானைங்க வந்துடு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபாரஸ்ட்டு ஆரம்பிச்சிரு. இங்கே அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா இங்கே வந்து வனவிலங்குகள் வந்து அதிகமாக நடமாடுறது எப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரியல. நாமளும் ஏதாவது ஒரு வனவிலங்குகளை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போயிட்டுருக்கிறோம். ஆனால் நம்ம வந்ததெல்லாம் பகல் நேரத்தில் வந்திருக்கிறோம். இப்போதான் ஃபஸ்ட்டு நைட் டைமில் வரலாம். அப்புறம் ஏற்ற வச்சுக்கிறாங்க.
வனவிலங்குகளை இது தாக்கியிருக்கிறாங்கிறதுக்காகவும் விவசாயத்தை பயிர்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் லைட் அவஞ்சவும் தெரியறதுனால எடுத்து வருத்தத்தில் நல்லா கம்மி இந்த மாதிரி தெரியுது அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க விவசாயத்துக்காக வீடியோ எடுத்த முடியும் கிட்டாம்பளை ஜீரோ போட்டாங்களா கிட்டாம்பளையும் போனோம் கல் ஜீரோன்னா கிட்டாம்பளையும் வந்தாச்சு ஆமாம் அப்போ தான் ரோடு போகிறதுக்குள்ள தோண்டி விட்டுக்கிறாங்களே செல்வா ஆமாம் திருப்பி இதில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாலத்து வரைக்கும் போலாங்கிறியா பாலத்து வரைக்கும் போய் பார்க்கலாமா டேஞ்சர் தான் ஆமாம் அது பாலத்து வரைக்கும் ரோடு ஓட்டு பிடிச்சா இருக்குது ரோடு பாலத்து வரைக்கும் ரோடு பிடிச்சா இருக்கு நினைக்கிறேன் முந்தனத்தை 4 நாளைக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தேன் பாலத்து வரைக்கும் ரோடு பிடிச்சா இருக்கு திரும்பி திரும்ப போட முடியாது வேகம் வர முடியாது பாலத்துக்கு அந்த தான் ரோடு போட்டுச்சு ஆமாம் என்னோட விருப்பம் தான் அந்த ரோடு அன்னைக்கு நம்ம லஞ்சு போய் பண்ணிட்டு தான் வந்தோம் இதெல்லாம் புதிக்கரு கேர்மூலம் செக் போஸ்ட்டு எல்லாம் இந்த பக்கம் தான் போகுது அந்த ரோடு சரி திருப்பி போகணும் ரோடும் சரியில்லை 6 ரோடு போட்டாங்க ரோட்டுக்கு இப்படியே நேரம் போனது காட்டுக்குள்ளார வந்தாச்சு இந்த வரை வந்தோம் இந்த ரோடு போட்டுருக்காங்க
ஏதாவது அவசரம்னா நல்ல ஸ்பீடாக வர முடியாது. கல்லுலாம் இருக்குது. ரோடு போட்டுருந்தாங்கன்னா தைரியமாக போகலாம். ஏன்னா உங்களுக்கு பூரா ஃபாரஸ்ட்டு. ஆமாம், இந்த பாலம் இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு தான். போகிற வழிக்கு ஆமாம், அது இந்த இந்த அளவுக்கு பெரிய ஃபாரஸ்ட் இல்லை. போன முடியாது, நம்ம காரில் போயிட்டு நேராக போகிறோம். அப்படி இதுலேயே தான் வந்தோம். ஆமாம், போய் பார்க்கலாம். இது ரோடு போட்டு வச்சுக்கிறதெல்லாம் மெட்டல் போட்டு வச்சுக்கிறாங்க. வண்டி ஓட்டுறது ஏதாவது விலங்குகள் இருந்தாலும் கூட தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாது. இந்த ரோடு யூஸ் பண்ணிட்டு தார் ரோடு போட்டாங்கன்னா அடுத்தது இதில் வர சௌகரியமாக இருக்கு. வந்தாச்சு. பூரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் காடு ஓட்டுருக்குறாங்க. பார்த்து தெரியுது. அன்னைக்கு நான் வரும்போது இந்த பாலம் கட்டிட்டு இருந்தாருங்க. ஒரே ஒரு வீடு தனியாக காட்டுக்குள்ளது வரந்தல்ல. எப்படி போட்டாலும் இது கரண்ட் பார்க்க இது சவுத்து போட அங்கங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறாங்களா பயமெல்லாம் வைக்கிறாங்க பாருண்ணா. அது அவங்க வீடு சர்வீஸ் ஆகிருக்குறாங்களா. நாம சிட்டிகளுக்கு உள்ள வர்றோம். அப்படி வந்து இருக்கிற தெரியுது காமியது. அப்போ கரண்ட்டுக்கிறதுனால உள்ள எதுவும் வராதுங்கிற ஒரு பயம் எல்லாம் நாம தான் பயந்துக்கணும். ஆமாம், ஏன்னா அவங்க கரண்ட்டுக்குள்ளார உள்ளுக்கிறாங்க. ஆமாம். நாம அப்புறம் ஆணைகளை இது பண்ண தெரியுமாண்ணா, அது கரண்ட்டு இதாக வேண்டியவே மரத்தை முறிச்சு மேலே போட்டு பீஸ் போக வச்சு அப்புறம் உள்ளே போவோம். அப்படி ஆமாம், அந்த அளவுக்கு யானைக்கு சிந்திக்கிற அளவுக்கு ஆமாம். ஐந்தறிவு ரெண்டு மூணு பேர் சொல்லிக்கிறாங்க எனக்கு. கடம்பூர் காட்டை பற்றி இவன் பேர் என்ன, ஜிவி பிரசாத் ஜிவி பிரகாஷ் ஒரு படம் நடிச்சிருக்கிறான். அது இப்போ இது வந்துட்டு இருக்குது. கருடனா கல்வனன் நினைக்கிறேன். கல்வனா கருடனா என்னமா. கருடன் வந்து இவனது சூரியது கல்வன் நினைக்கிறேன். கல்வனா என்னமா கடம்பூர் காட்டுல அப்படின்னு போட்டு இந்த கிரிக்கெட் பார்க்கும்போது விளம்பரம் வருது. இந்த காடு தான் எப்படி எங்க போய் எடுத்தானுன்னு தெரியல. கல்வன் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அப்புறம் இப்ப என்ன இந்த சமுத்திரக்கனின்னு சசிகுமார் நடிச்ச ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்குதாம். சசிகுமார் சூரிய நடிச்ச கருடன். இல்லடா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்குதாம் சசிகுமார் சமுத்திரக்கனி நடிச்ச. சமுத்திரக்கனி இல்லையா, சசிகுமார் அப்புறம் இன்னொருத்தரான இது
ஆ. அப்புறம் சூரி, அதில் சூரிக்கு நல்ல நடிப்பு. ஒரு வாரம் ஆச்ச மாதிரி ஒரு வாரம் சரியான ஓட்டமா. படம் நல்லா இருக்குதுண்ணா. இப்போ சினிமாக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. முதல்லலாம் டெய்லி சினிமாவுக்கு போயிருக்கேன். வீடியோ எடுத்துக்கிறது. அதனால என்ன ஒரு அறிவு வேற போகுது. திருப்பதி வருது. அந்த பள்ளத்தில் போச்சுக்கா, அதோட இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதான்னு பார்க்கலாம். ஆஹா சூப்பராக தெரியுது வேறு. ஆமாம் தண்ணி இங்கேருந்து அருவி மாதிரி வருது. அருவிதான். இதெல்லாம் சின்ன ஃபால்ஸ். தண்ணி இப்படி போகிறது தண்ணி தான். ஒரு தடவை மழை பெஞ்சாலும் ஊத்தெடுத்து வரும் போல. ஏன்னா மழை பெஞ்சா நிலத்துல தண்ணி இறங்குறது பூரா ஊத்தெடுத்தா வரும் போல. அதுதான் இதுதான் இந்த மண்ணுக்கும் இயற்கைக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது ஒரு சொட்டா நீர் உள்வாங்கி அருவி அனுப்புவாரு. ஒன்னா சேர்த்து அனுப்பிச்சு நம்ம, அதாவது கடவுள் வந்து ஒரு மக்களுக்கு எப்படியெல்லாம் படைச்சு மக்களை நல்லா வாழ வைக்கணுமா அதுக்குண்டான அனைத்து வழிகளையும் பண்ணி கொடுத்துக்கிறாரு அந்த காலத்திலேயே. ஆனா நம்ம மக்கள் அதைய ரொம்ப சிதைச்சிட்டாங்க ரொம்பவே. பார்த்தீங்கன்னா மழை தண்ணி கடல் தண்ணியிலேருந்து ஆவியாகி மேலே போய் வேகமாகி மழையா வருது. மழை வந்து மண் மேல இந்த மாதிரி மலை மேலெல்லாம் உழுகுது. மலை மேல உழுகுற தண்ணி வந்து அப்படியே நேரம் மண்ணுக்குள்ள இறங்கி மழைன்னா எந்த இடத்துல சத்து கிடைக்குது அந்த இடத்துல வந்து ஊத்து மாதிரி வருது. ஆனா இதே வெறும் நிலத்துக்குள்ளாரே போச்சுன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ், போரு, கிணறு இந்த மாதிரி சுத்தமா ஃபாரஸ்ட் வந்துருச்சு. அந்த கிரவுண்ட் வாட்டர் இது எல்லாம் கரெக்டாக பயன்படுத்தாம சும்மா போகிறது 1000 அடிக்கு 1500 அடிக்கு போட்டு தண்ணி உறிஞ்சி விற்கிற விலைக்கு விற்கிறது, தேவையில்லாம செலவு பண்றது, தண்ணி பூரா அசிங்கம் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் சாமிக்கே கோபம் வந்து இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கூடாது அப்படின்ட்டு செல்வம் இந்த மாதிரி சந்துகள்லாம் கொடுத்தா இது வழியெல்லாம் யானைகள்லாம் வருண்டா. ரோட்டில் வந்தது அதான் காரணம். காட்டு இந்த மாதிரிலாம் நிற்பாரு. நீ வந்து காட்டு எருமை நிறைய ஆகிரு. காரணம் என்ன சொல்லு பார்க்கலாம். பச்சை வந்துச்சுல நல்லா பச்சைகளை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் விடணும். யானைக்கு தேவையான உணவுகள் எல்லாம் இப்போ அதிகமாக தயாராகிடும். ஒரு நாளைக்கு வந்து 200 கிலோ திங்கணுமா யானை? 200 கிலோ திங்குமாமா. அதில் 40% தான் ஃபர்ஸ்ட் வெளியே வருமாமா. அப்புறம் மறுபடியும் திங்கத்தான் மறுபடியும் வெளியே வருமாமா. ஜீரணமாகுமாமா. சைட்ல லைட் மாட்டி. ஆமா, 2 பவரா இருக்கிற மாதிரி வண்டி லைட்லயே போயிட்டு இருக்கான்.
கிட்டாம்பாளையம் வந்தாச்சு. கிட்டாம்பாளையம் ரோடு வந்தாச்சுண்ணே. போட ஆமாண்ணா, போட்டு போட்டு யார் கிட்டாம்பாளையம் போட்டு வரும் ஆமாம் தெரிய மாட்டேங்குது. கடுமையில் ஆரம்பித்து அப்படி சுற்றி வந்துருக்க. இப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வந்து அதாவது கிட்டாம்பாளையத்துக்கு போய் 3, 6, 7 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டோம். சரிட்டு அப்படியே கடம்பூர் வரைக்கும் எடுப்போம். ஏதாவது லக்கு இருந்ததுன்னா ஏதாவது கடவுள் புண்ணியத்தில் 20 நிமிஷம் ஆச்சுண்ணா. ஆனாயிட்டு போகுது. வன விலங்குகள் ஏதாவது வந்து பார்க்கலாம். ஒண்ணு இருக்குது, ஒண்ணு இருக்குது. அவ்வளோ செல்வா, அந்த இறுதிப்பாளையத்துலேருந்து அந்த குருதி பார்க்க ரோடு போச்சுல்ல, ஆமாம். அது வழியாக போய் அப்படி இல்லைம்மா அதான் வேண்டாண்ணா. குன்றியும் போகாது. இல்லை சின்ன சாலட்டி வரைக்கும் போகும். சின்ன சாலட்டி வரைக்கும் போகுது. சரி பட்டாசு வச்சுக்கிறாங்க. பட்டாசா ம். வெடிக்குது. போலாமா? வாழ்த்துக்கள். நன்றி. கடம்பூர்லேருந்து கிட்டாம்பாளையம் போய் கிட்டாம்பாளையத்துலேருந்து மறுபடியும் திரும்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறோம். அதாவது கிட்டாம்பாளையம் டு கிட்டாம்பாளையம். மழை வருதா சொல்லுவா? இல்லை இல்லை, மட்டும் மேலே தண்ணி தெளிக்கிற மாதிரி அது மழை பெஞ்சதாச்சும் மரத்துலேருந்து இருக்கு. மரத்தில் மரத்துலேருந்து அப்புறம் பூச்சிலேருந்து வரும் தெரியுமா? அதான் அன்னைக்கு சொன்னாங்க. நானும் கூட மழை தான் பெய்யுன்னு சொல்லல, அப்புறம் பார்த்தா பூச்சிலேருந்து எச்சை வர்றாங்க அப்படின்னா சத்தம் வர பூச்சி. அது அங்கே கொன்னூத்தம் கோயில் அந்த பூச்சி எடுத்துடலாம் வீட்டில். நாலு மணிக்கு முன்னாடியே பொண்ணுத்தம் கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு வரணும். நான் மழை ப்ரீ பிளான்டாக போய் தண்ணியெல்லாம் கூப்பிட்டு போய் நல்லா இருக்கும். ஒரு 4 நாள் போனோம்னு வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை நாள் போனோம்னா செம கூட்டமாக இருக்கும். கூட்டமாக இருக்கும். ஆமாம், எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை லீவில் வருவாங்கல்ல. நம்ம இடம் நாளில் போகணும். ஆனால் கடை லீவ் விடணும். அப்புறம் பார்க்கலாம், எந்த லீவுக்கு அன்னைக்கு நாமளே பார்த்து போகலாம். இல்லை அது எப்படின்னா ஏதோ ஒரு விசேஷ டைம் போகலாம்னா காலையில் நேரத்துலேயே போயிட்டு நம்ம கடை டீ புரோட்டா போடத்துல வந்துடலாம் மாதிரி அந்த மாதிரி ஐடியா பண்ணுறோம். பார்க்கலாம். ஒரு 9 மணிக்குள்ள நீ அந்த பஸ் ஏறி வண்டின்னு வைங்க. அப்புறம் நம்ம ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளம்புனோம்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் 11:30 அங்கே போயிடலாம். ஒரு 2-3 மணி வரைக்கும் அங்கே ஆடிட்டு வண்டி எடுத்தால் இங்கே 4:30 மணிக்கு கொண்டு வந்துடலாம்ல. பைக்கில் வந்துடலாம். ஏன்னா மறுபடியெல்லாம் பஸ்ஸில் வந்து எல்லாம் புரோட்டா போடுறதுக்கெல்லாம் வர முடியாது. ஆரம்பத்துக்குள்ளே போகிறோம். விலங்குகளையும் காணுங்க.
ஞாயிற்றுக்கிழமை போனால் ஃபோனு இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகலாம். ஆமாம். அந்த இடநாளில் போனால் நாம தான் போய்க்க முடியும். ஆமாம். ஏன்னா கடை இங்கே திறக்க மாட்டேங்குது. இடநாளில் போயிட்டு நான் மட்டும் போனோம்னா ஜாலியாக சுற்றிட்டு விளாடணும். ஓ ஏஞ்சல் பைக்லேயே போனாலும் கூட யானைகள், புலி, சிறுத்தை இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாலும் கூட நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி ஏதாவது ட்ரெஸ் தயாரிக்க முடியுமா? அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒன்றும் முடியாது. புலி கடிக்காம இருக்கிறதுக்கு பொண்ணாம இருக்கிறதுக்கு வேணா தயார் பண்ணி போடலாம். யானை மிதிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அது ஒன்றுமே பண்ண முடியும். நைட்டுக்கு வந்துன்னா பகல்லையும் கூட டூ வீலர் எங்கே வேலை போயிருக்க வந்துருக்கேன்னா நைட்டு இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் வரனா கார் தான். ஆனால் காரில் வர்றதுங்கிறது எல்லாம் இது நம்மள மாதிரி தைரியமாக காட்டுக்குள்ளார இந்நேரத்துக்கு இருட்டுக்குள்ளே வர்றங்கிறது அதுதானே ஒரு கெத்து. ஆனால் இன்னைக்கு நம்ம யாரையுமே கேட்காம நான் பாட்டுக்கு வந்த காட்டிக்கு தான் செல்வான். ஆமாம். ஒருத்தருமே கேட்காம வந்த காட்டிக்கு நான் வந்துட்டான். முன்னாடி மட்டும் நின்று கேட்டுருந்தா இருந்துப்பாங்க. நான் இந்நேரத்துக்கு எதுக்குன்னா அதுல போறீங்க, நாங்களே போக மாட்டோம் அப்படி இப்படின்ட்டுருவாங்க. வெங்காயமே பார்த்தீங்களா? ஆணியின் வியாபாரியே வரமாட்டேங்கிறேன். எனக்கு 2-3 உலை கேட்குது. குழந்தைகளை காப்பாற்றாது நான் எதான பொம்பளை மாட்டிக்கூடாது அப்படிங்கிற. அதுக்கு 70 வயசு 63 வயசு ஆனால் அது நாம இப்போ இந்த இடத்துல ஏதாவது வந்தாலும் பயமில்லாம போயாகும். ஆமாம். பயந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நட்டு காடுல எப்படி தப்பிக்கணுமோ அப்படி தப்பிக்கிறது தான் பார்க்கணும். காட்டுக்குள்ளே வந்து கொஞ்ச தூரமான ஒரு ஊர் வந்து சொல்லலாம். அவ்வளோதான் காடு முடிஞ்சது. ஒரு வீடுக்கு வர்றான். அப்படி காட்டுக்குள்ள எப்படி இவங்க இருக்கிறாங்க. ஒரு தூரமாக வீடு தானே. அப்படியே அது அந்த முக்கு கொண்டு இந்த முக்கு கொண்டு அரப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போய் கட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு செல்வா இவ்வளவு நாளா நம்ம சுத்திட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு நம்ம பயப்படுற அளவுக்கு பார்க்க போறோம். ஆனா அது வந்து தப்பிச்சு வந்தோம்னா நாம ஜெயிச்சிருவோம். என்ன இல்லைன்னா போன போது போன
கடம்பூர் தெரியுது. நம்ம பொருளாதாரம் வந்துட்டா மத்தியானம் வந்துட்டா காலையில் ஒன்று தான் வராமக்கிறீங்க. ஆமாம், காலை நேரத்தில் வந்து கிளம்பில்லாட்டி அதுக்கெல்லாம் டூ வீலர்லேயே வரல, ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிச்சம் வந்துடு. வந்தாச்சு. ஸ்பீட் பிரேக் நல்ல வேலை. பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஒரு ரவுண்ட் விட்டு வந்துடலாம். பஸ் ஸ்டாண்டில் வரது மற்ற நட வந்துக்கிறேன். எங்கே போகிறது? கேர்மலம் செக் போஸ்ட். காடத்தின்னு வருது. காடத்தி எங்கடா? காடத்தின்னு வருது போயிருக்கு. இதில் காடத்தி இப்போ வேறு பக்கம் போயிடுவோம். காடத்தி ஆமாம், காடட்டியா? காடட்டி. இல்லை இங்கே அண்ணா இந்நேரம் கழிச்சு உனக்கு காட்டுக்குள்ளே போகுதாண்ணா கேர்மலத்துக்கு? காடத்தி வச்சு போகிறேன். காடட்டி அது எங்கண்ணா இருக்குதுங்க? இது யூடியூப் கட் பண்ணிக்கோ. சரி, கட் பண்ணி இருக்குது.